ஊதுனா சீக்கிரம் பற்றிக்கும். பச்சை மிளகாவை போட்டுக்கிட்டோம். அப்படிதான் மறக்காம 2 லைக் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க மக்கள்ஸ். தக்காளி 4, பச்சை மிளகா 3, 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டு லெட்யூஸ் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் கொத்தமல்லி தான் நமக்கு லெட்யூஸ். வாங்க சமைக்கலாம். தம்பி எப்படி இருக்குது? செம்ம டேஸ்ட்ண்ணா, அல்டிமேட்ண்ணா. வாங்க மக்கள்ஸ், அடுத்த ப்ராசஸ் போகலாம். வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியும் நடிக்கலாம் மக்கள்ஸ். அடுத்ததாக தக்காளி, அடுத்ததாக பச்சை மிளகா எடுத்துக்கலாம். வாங்க அடுத்தாச்சு. சரி அர்த்தாச்சாம்மா. கொத்தமல்லிங்க. A few moments later. நான் ஊதுனா சீக்கிரம் பற்றிக்கும். ஒரசனாத்தா எரிவாமாடா, கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா, தூக்கி ஒரசு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பூச்சி பிடிக்கிறான். அவன் இன்னும் திருந்தல மாமா. இங்க வாங்க மக்கள்ஸ், நம்மால பயங்கரமா ஊதுறாரு. இப்படி ஊதுனா நீங்க அடுத்த வருஷம் தான் இந்த வீடியோ பார்க்கணும். இப்ப பாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இன்கிரீடியன்ஸுங்க, ஃபஸ்ட்டு வெங்காயம் நறுக்கி வச்சு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூட தக்காளியும் சேர்ந்து வருது பாருங்கள். தீ நல்லா கொழுந்துக்கிட்டே எரியுது. அடிப்பு பிடிக்காமல் இருந்தால் சரிதான். உப்பு வணங்கத்துக்கு கொஞ்சம், வெங்காயம் வணங்கத்துக்கு கொஞ்சோண்டு பெரிய கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இல்லை, தூளுப்பு. தூளுப்பு ஆமாங்க. ஒரு உப்பு. ஆக மொத்தத்தில் ஒரு உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிடும், தக்காளியும் சீக்கிரமாக வணங்கிடும். அதனால தான் உப்பு போடுறோம். இதுவே கல்லுப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், செய்யறதுக்கும் சீக்கிரமாக இருக்கும். போதாது, அப்போ எரியும் ஓரமாக. இங்கே பாருங்க, நம்ம ஜீனிஸ் எரியிற அடுப்பை ஊதலாமா. தம்பி ஹாய் சொல்லுங்கள். பச்சை மிளகாடா சொல்கிறா, இப்போ சொல்கிறா. மக்களே, பச்சை மிளகா. நீங்கள் செத்த நேரம் சும்மா இருங்களா சாமி. வீடியோ எடுக்கிறதே இல்லைடா. பச்சை மிளகாவை போட்டுக்கிட்டோம். அடுத்ததாக தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டேய் இது ஏன் சேனல்ரா, உங்கள் சேனல் இல்லைடா. கேஸ் நம்ம டைலாக்கெல்லாம் இவனுங்க சொல்கிறானுங்க. அடுத்ததாக தக்காளி போட்டுக்கலாம். அவங்க ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, அதனால் ஈஸியாக தக்காளி வதங்கி வந்துடும். இதை வச்சு என்னடா பண்ண போகிற அப்படின்னு யோசிக்கிறீங்கள? உங்களுக்கு முடிவில் தெரியும். தக்காளி சட்னியெல்லாம் இல்லைங்க காய்ஸ், இது வந்து காராபன் செய்யறதுக்கு தான். காராபன் நீங்கள் ப்ரெட்டில் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல பன், அந்த பன்னில் தான் செய்ய போகிறோம். புகை வேறு அடிக்குது. அடுத்ததாக கொத்தமல்லிங்க. புகையில் உங்களுக்கு ஒன்று தெரியும். அப்போ தொட்டில் போடுறேன்.
தம்பி நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜி கார்த்திக். நான் 8th படிக்கிறேன். இவர் வந்து நம்ம தம்பி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? நீங்கள் 8th படிக்கிறீங்க, சரி. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? நாங்கள் அதியமான் பாய்ஸில் படிக்கிறோம். பேர் சரண் விஜய். நான் 6th படிக்கிறேன். அதிகமான பாய்ஸில் படிக்கிறேன். எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டாரா சாரு? மஞ்சள் தூள். அடுத்ததான் மஞ்சள் தூளுங்க. லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் இறக்கலாம். அடுத்ததாக காய்ஸ் மிளகாத்தூள் லைட்டாக நம்ம லைட்டாக போதும். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக வந்துடும். எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கிறது நல்லது. என்னடா இது எதையோ போட்டு வறுத்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. எண்டில் பாருங்கள் கைஸ், பயங்கரமான ரிசல்ட் வரும். பார்த்து உங்களுக்கெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்றாடே. காலையில் கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுப்பு தள்ளி வர சார். வாங்க உப்பு இருக்குதான்ட்டு அந்த தம்பிக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். தம்பி உப்பு இருக்கா? உப்பு இல்லைன்னா உப்பு இல்லைன்னு சொல்கிறா. அது என்ன இல்லை? நீ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். தம்பி அடுப்பு தள்ளி விட்றா. இப்போ தின்னுறா. உப்பு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கா. நான் பட்டேன். சரியா போச்சு. சூப்பர் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கு. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ இறக்கலாம். நிஜமான வீடு. கடாயை இறக்கிக்கலாம். இறக்க போகிறோம். இறக்கி வச்சிட்டோம். காய்ஸ் அடுத்த ப்ராசஸ் பண்ண யாரா இருந்தா என்ன காய்ஸ்னு சொல்லையா பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக அறுத்து வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்க காட்டு. அப்படியே என்னடா டக்குண்டே. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ பண்ணுக்குள்ளே அந்த நம்ம வறுத்து வச்ச தக்காளி வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணல, அதை உள்ளே வச்சிட்டோம். இப்போ பண்ணை வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க. எங்கள் பாப்பையை கூப்பிட்றோம்.
தீஞ்ச மாதிரி தான் டேராக கறிமே. இது பிரெட் சாங்க. இது வந்து பண்ணு இது கொஞ்சம் லைட்டாக தீ விடலாம். நல்லா எடுத்து சாப்பிட்டு நல்லா நல்லா தீ விடுது. ரொம்பவும் தீ விடாது. தட்டிலே வைடா. வர்றா. பண்ணு இதாகி போயிருந்தா வளர்த்தனா பண்ணி. டேய் சொம்பெல்லாம் வடிக்காதீங்கடா. நான் ஒழுங்கு குடிக்க மாட்டேன்ப்பா ஃபீல் பண்ணுறேன். தீஞ்ச மாதிரி தான் நல்லாதுன்னு சொல்கிறா. ரொம்ப தீஞ்சு இருக்குது. அப்படிதான் அது ஒரு தனி டேஸ்ட் தான். ஆனால் இம்மா விளையாட்டுடா தம்பி எப்படி இருக்குது? செம்ம டேஸ்ட்டுண்ணா. அல்டிமேட்ண்ணா. நிஜமா சொல்றீங்களா இல்லை போய் சொல்றீங்களா? அல்டிமேட்டா இருக்குதுண்ணா. செம்ம டேஸ்ட். சொல்றா. எல்லாரும் தகடூர் பேச்சுலர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம 2 லைக் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க.